மக்கள் நல கூட்டியக்கம் கரை சேரப்போவது இல்லை என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். திமுக உட்பட மக்கள் நல கூட்டியக்கம் இதேபோல பாமக உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் தற்போது தேர்தல் களத்தில் இறங்கிட்டாங்க. இன்னும் அதிமுக மௌனமாக அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லா கட்சிகளும் களத்துக்கு வந்து விட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியாக இருக்கிறது என்கிற தகவல் உண்மையல்ல. ஸ்டாலின் பயணம் கேலி கூத்தானது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு முதல் கையெழுத்து போடுவோம் என்று ஒரு ஊரில் சொல்லுகிறார். அடுத்த ஊருக்கு வருகிற பொழுது டாஸ்மாகிலே பணியாற்றுகிற தம்பிமார்கள் ஸ்டாலினை முற்றுகையிட்டு எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஊதிய உயர்வை உடனடியாக அமல்படுத்தும் என்று அறிவிக்கிறார். ஆகவே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற ஸ்டாலினுடைய பயணம் எங்களை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. மக்கள் நல கூட்டியக்கம் என்கிற பெயரால் வைகோவின் தலைமையில் ஒருங்கிணைப்பாளராக கொண்டு அவர்கள் தொடங்கியிருக்கிற பயணம் கரை சேராது. ஆண்டிகள் மடம் கட்டிய கதையாகும். முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை அறிவித்திருப்பதே அரசியலிலே பேரம் பேசுவதற்குத்தான். இவர்கள் எந்த இடத்திலும் வெற்றி பெறப் போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தன்னந்தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கான வல்லமையோடு நாங்கள் தமிழகத்தில் இருக்கிறோம். கூட்டணி தேவை இல்லை. கூட்டணி தேவைப்படுமானால் அதை அம்மா முடிவு செய்வார்.